ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு கிட்ஸி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காகமும் கழுகும் அதை பத்தியான ஒரு ஸ்டோரி. ஒரு ட்ரையான ஒரு காடு. அந்த காடு பார்த்தீங்கன்னா அதிகமாக மரங்கள் இருக்காது, பட் ஆனால் நிறைய ட்ரை பிளேசஸாக இருக்கும். கொஞ்சமாக மரங்கள் இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஒரு ராக் மவுண்டைன் ஒன்று இருந்தது. அந்த காட்டில் நிறைய காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காக்கா கூட்டத்துல ஒரு தலைவர் காக்கா இருந்தது. அந்த தலைவர் காக்கா தான் மற்ற காக்காக்களுக்கு எல்லாமே ஒரு வழிகாட்டியா இருக்கும். அது சொல்றதா மற்ற காக்காக்கள் எல்லாமே கேட்கும். அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெரிய ராக் மவுண்டைன் இருந்ததுல அங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய கழுகுகள் வாழ்ந்து வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கழுகுக்கும் காக்காவுக்கும் எப்பயுமே ஆகாது. எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. அங்க இருக்க காக்கா அதுக்கப்புறம் கழுகு எல்லாமே உணவு தேடி வெளியில பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் காக்கா ரொம்ப பயங்கரமா டென்ஷன், பயம், வேகமா அந்த ஃபாரஸ்ட்ல மற்ற எல்லா காக்காவையும் கூப்பிட்டுட்டு அங்க இருக்க காக்கா எல்லாம் சொல்லுது, இம்மீடியட்டா காட்டுல இருக்கிற எல்லா காக்காவும், குழந்தைங்கள், பெரியவங்க எல்லா பேருமே உடனே மூவ் பண்ணணும்னு சொல்லி பக்கத்துல இருக்க அந்த ஒரு ராக் மவுண்டன் இருக்குல்ல, அங்க ஒரு கேவ் மாதிரி இருந்தது. அந்த கேவுக்குள்ள வேகமா போலான்னு சொல்லி எல்லா காக்காவையும் கூட்டிட்டு போயிடுச்சு. ஸோ இதை கேட்ட மற்ற காக்காக்கள்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்கல, எல்லாமே வந்துட்டு இந்த தலைவர் காக்காட்ட கேட்குது, எதுக்கு இவ்வளோ பயத்தோட நீங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? உங்களை இவ்வளோ டென்ஷனா, இவ்வளோ பயத்தோட உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே, என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்ப அந்த தலைவர் காக்கா பயத்தோட சொல்லுது, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஃபேஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஒரு ட்ரையா ஹாட்டா ஒரு சூறாவளி காத்து மாதிரி வரும். அந்த காத்து வந்ததுன்னா எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே சாஞ்சிரும், கருகிரும். ஸோ இங்க இருக்க இடமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனாலதான் உங்களை எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு இங்க வந்தேன். இதை நினைக்கும் போது எனக்கு இப்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த தலைவர் காக்கா சொல்லும் போது மற்ற காக்காக்கள் அதை கேட்டாலும் அதுங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியல, அது எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தேன்னா கொஞ்சம் சூடா இருக்குது மற்ற காக்காக்கள்லாம் ஃபீல் ஆகுது. அப்போ தலைவர் காக்கா சொல்லுது, எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னும் ஹீட் அதிகமா ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா காத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நேரத்துல சடனா அந்த பாறைக்கு முன்னாடி ஏதோ கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, கத்துற சத்தம் கேட்குது. உடனே தலைவர் காக்கா சொல்லுது, யாரும் வெளியில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு பெண் காக்கா மட்டும் ஏன்னா அந்த கத்துற குரல் கேட்டோடனே நான் போறேன்னு சொல்லிட்டு தலைவர் பேச்சு கேட்காம வெளியில போயிருது. வெளியில போனா பயங்கரமா சூடா இருக்கு, காத்தடிக்குது. கீழே பார்த்தா ஒரு குட்டி கழுகு இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, உடனே அந்த குட்டி கழுகு தூக்கிட்டு வேகமா கேவுக்குள்ள வந்துடுது. வந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமான காத்து, இன்னும் அதிகமான ஹீட்டு. எல்லா காக்காக்களும் இந்த கேவோட நடுப்பகுதிக்கு உள்ளுக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிருது. அதுக்கப்புறம் அந்த காக்காக்கள் எல்லாமே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே அந்த கேவுக்குள்ளதான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த தலைவர் காக்கா வெளியில பாக்குது. பார்த்தா அது நினைச்ச மாதிரியே அந்த இடமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருந்தது. ஸோ அந்த தலைவர் காக்கா ஃபாலோ பண்ணி மற்ற காக்காக்கெல்லாம் வெளியில பார்த்தோன்னே எல்லாம் பயந்து நடுங்கிருச்சுங்க. ஏன்னா அந்த இடமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஒரு மரங்கள் கூட இல்லை. இருக்கிற மரம் எல்லாமே கீழே விழுந்து, சில மரங்கள்லாம் இலையெல்லாம் கருகி, நிறைய இடங்கள்ல பறவைகள் கீழே இறந்து கிடக்கு, நிறைய கழுகுகள்லாம் இறந்து கிடக்கு. ஸோ அங்க எந்த ஒரு உயிரினமுமே இல்லை. ஸோ இதை பார்த்து அந்த தலைவர் காக்கா என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க முடியாது. நான் எதை நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. இங்க நம்ம இருக்க முடியாது. நீ இந்த குட்டி கழுக இங்கேயே கேவுக்குள்ள வச்சுட்டு வா, நம்ம வேற இடத்துக்கு போலான்னு சொல்லுது. ஆனா அந்த பெண் காக்கா கேட்கல. இல்ல, நான் கூட கூட்டிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த காக்கா அந்த குட்டி கழுகையும் கூட்டிட்டு புது இடத்துக்கு போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தூரம் கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரா ஒரு காடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காட்டுல பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள்லாம் நிறைய இருக்கு, பழங்கள்லாம் இருக்கு. உடனே அந்த காக்கா சொல்லுது, இதுக்கப்புறம் நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லுது. சொன்ன மாதிரி அந்த காக்காக்கள் எல்லாமே இந்த மரங்கள்ல அவங்களோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. அந்த பெண் காக்கா இந்த குட்டி கழுகையும் தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து இதையும் பார்த்துக்குச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடந்து போக 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 இந்த குட்டியா இருக்க காக்காக்கள் அதோட சேர்ந்து கழுகு எல்லாமே நல்லா பெருசா வளர்ந்துருச்சுங்க. இப்ப இந்த கழுகு பாத்தீங்கன்னா
அதுவும் உணவு தேட போகும். அது வந்து உயிருள்ள இருக்கிற பறவைகளோ இல்லை சின்ன விலங்குகளோ அதை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஆனால் காக்கா அப்படி கிடையாது, அது உயிருள்ளதை எதையுமே சாப்பிடாது. ஸோ அந்த காக்காக்கள் எல்லாமே வழக்கம் போல வெளியில போய் ஃபுட்டு தேட போயிடும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு மற்ற காக்காக்கெல்லாம் கொடுக்கும். திடீர்னு வந்து சவுண்டு பயங்கரமா காக்காக்கள்லாம் கத்துற சவுண்டு கேட்குது. அப்போ அந்த பெண் காக்கா வந்து என்னமோ சத்தம் அதிகமாக கேட்குதே என்னன்னு சொல்லி திரும்பி வரலான்னு சொல்லி அதோட வீட்டுக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது நிறைய காக்காக்கள் வந்து ஒரு மரத்துக்கு மேலே வந்து வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. சில காக்காக்கள்லாம் மரத்துக்குள்ள வந்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க. இங்கே அங்கேயும் ஜம்ப் பண்ணி குதிச்சு குதிச்சு போயிட்டே இருக்கு. ஏன்னு புரியல. இப்ப இந்த பெண் காக்கா பக்கத்துல உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, அங்க ஒரு பெரிய பாம்பு. அது என்ன பண்ணுது, அந்த மரங்கள்ல எங்கெல்லாம் கூடு இருக்கோ அங்க இருக்கிற கூட்டுல இருக்கிற சின்ன காக்காக்கள், அதே மாதிரி அங்க இருக்க முட்டையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த மரங்கள்ல வேறொரு பறவைகளும் இருந்தது, அதோட முட்டையும் இதை சாப்பிட ஆரம்பிச்சது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு வந்து இன்னொரு காக்காவோட கூட்டுக்கு வருது, அந்த பாம்பு வருது. வரும்போது வந்து அந்த கூட்டுல இருக்கிற ஒரு காக்கா, தாய் காக்கா இருக்கும், அது வந்து பாம்பை வந்து எப்படியா வரவிடக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி சண்டை போட பார்க்குது. பட் அதனால முடியல. ஏன்னா பாம்பு வந்து எதுக்குமே பயப்படல. உடனே அந்த காக்கா அழுகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. சடனா பார்த்தீங்கன்னா அப்படியே மரங்கள்லாம், மர கிளைகள்லாம் பட 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 படன்னு அடிச்சுட்டு எதுவும் ஃபோர்ஸா உள்ள வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். திடீர்னு பார்த்தா நம்ம கழுகு வேகமா பறந்து வந்து வந்த வேகத்துல அப்படியே அந்த ஸ்னேக்கை தன்னோட காலில் நகங்களால அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்குது. தூக்க முடியல, இருந்தாலும் அதோட முழு ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த பாம்பை வந்து கழுகு வந்து காலில் பிடிச்சி தூக்கிட்டு போய் ஒரு பாறையில வைக்குது. பாம்போட தலையெல்லாம் கொத்தி கில் பண்ணதுக்கப்புறம் இந்த கழுகு வந்து மறுபடியும் அந்த மரங்களுக்கே வந்துருச்சு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கழுகை வந்து அங்க இருக்க காக்காக்கள், நிறைய காக்காக்கள் வந்து பிடிக்காது, இன்க்ளூடிங் அந்த லீடர் காக்காவுக்கும் பிடிக்காது. எதுக்கு தேவையில்லாம வந்து இந்த ஒரு கழுகை வந்து காக்கா கூட்டத்துல வச்சிருக்கிற அப்படின்னு. ஆனா அந்த கழுகை என்ன பண்ணும், நான் வந்து ஒரு கழுகு ஃபேமிலியா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வளர்ந்தேன், இதுதான் என்னோட வீடு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அந்த காக்கா கூட்டத்தையே தான் இருந்தது. பெண் காக்கா இருந்ததுல அது வந்து அப்படியே கழுகை போய் ஹக் பண்ணிடுது. ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருது. மற்ற காக்காக்களும் இந்த கழுகு பக்கத்துல வந்துட்டு எல்லாமே வந்து அந்த கழுகு கிட்ட வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுச்சு. நான் வந்து கழுகு வந்து என்னமோ நாங்கள் நினச்சிட்டோம், இவ்வளோ நாள் வந்து உங்களை வந்து ஃபேமிலியில் சேர்த்துக்கல, பட் நீ தான் வந்து உதவுன அப்படின்னு சொல்லி எல்லா காக்காவும் அந்த கழுகை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த கழுகும் இந்த காக்காக்கள் கூடயே இருந்தது. அந்த தலைவர் காக்கா சொல்லிச்சு, எப்பயுமே கழுகும் காக்காவும் வந்து எனிமின்னு சொல்லி தான் இருந்தது. இதே மாதிரி வர்ற ஜெனரேஷன்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லி தான் வளர்த்தோம், இதுக்கப்புறம் வந்து அப்படி வளர்க்க மாட்டோம், காக்காவும் கழுகும் நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கழுகுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இதுதான் ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்னா, யாருக்கோ ஏதாவது நம்ம எப்போவாவது வந்து உதவி செஞ்சோம்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு வந்து ஒரு பெரிய உதவி வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து நல்லது நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க மனசுலையும் வந்து இந்த மாதிரி வெஞ்சன்ஸ், எனிமின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அதை வளர்க்க வேணாம். இதுதான் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஓகே கிட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம்.